சில பேர் சொல்லுவாங்க, அவன் ரொம்ப வெகுளிப்பா. இது நம்ம எதோ வெகுளின்னு சொல்லி நம்ம பெரிய பட்டம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். வெகுளியாக இருக்கிறனால ஏதாவது லாபமானா நிச்சயமாக ஒன்றுமே இருக்காது. ஒன்று மற்றவங்களால நம்ம ஏமாற்றப்படுவோம், இல்லைன்னா காயப்படுத்தப்படுவோம். இதுதான் தொடர்ந்து நடக்கும். நம்மளால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னா இருக்கவே இருக்காது. வெகுளியாக இருக்கிறனால நம்மளால மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனம் இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமாக இருக்கணும். புத்திசாலித்தனமாக இருக்கணும் என்ன செய்யணும்? முதல்ல நம்மளுக்கு சில வீக்னஸ் இருக்கு இல்லையா, அதை வெளியே சொல்லாதீங்க. எந்த சூழ்நிலை யார்கிட்டையும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சொல்லாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் உங்களோட வீக்னஸை பற்றி மற்றவங்கள சொல்லவே செய்யுங்க. ரெண்டாவது, உங்களை நீங்களே ரசிக்க பழகுங்க. நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நம்மளை நாம மதிக்கலாம், மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கும். தகுதி இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு டேலண்ட் இருக்கும். அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால நீங்க தகுதியில் நினைச்சிட்டு உங்களை நீங்களை புறக்கணிக்கிறதோ, உங்களை நீங்க மதிக்காம இருக்கிறதோ செய்யாதீங்க. நீங்க உங்களை மதிக்க தொடங்க, மற்றவங்க உங்களை மதிப்பாங்க. சில பேர் நம்மள ஏதாவது காரியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, மற்ற எதுக்குமே கவனிக்க மாட்டாங்க. ஏதாவது காரியம் தேவைன்னா மட்டும் நம்மள வருவாங்க. அந்த மாதிரி நபர்களை அறவே புறக்கணிங்க. நம்மளை பத்தி நெகட்டிவா பேசுறது, ஏதாவது சுயநலத்தோட நம்மளை அணுகிறது, இந்த மாதிரி நபர்களையும் முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நபர்கள் நம்ம கூட இருந்தாலும் நம்மளை பயன்படுத்திட்டு தான் இருப்பாங்க. அவங்களால நமக்கு எந்த பயனும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நபர்களை புறக்கணிங்க. உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. வெகுளியாக இருக்கிறது ஏதோ பெரிய பட்டம் நினச்சிக்காதீங்க. தூரத்துப்படுங்க. சம்டைம் சுயநலமாக கூட இருங்க, தப்பு இல்லை. உங்களுடைய சுயநலம் மற்றவங்களுக்கு தான் காயத்தை கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு லாபம் கொடுக்கணும், நீங்கள் சுயநலமாக இருங்க, எந்த தப்புமே இல்லை. வெகுளியாக இருக்கிறத விட சுயநலமாக இருக்கிறது எவ்வளோ பெட்டர்.